அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை அடிப்படையில் தமிழ் ஜோதிடம் உறுதி செய்யப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் எண்களை போட்டு அதனுடைய விதி எண்களே சொல்லப்பட்டு வருகிறது. அங்காடி அங்காடிய பொருள் பகல் நேர கடைன்னு அர்த்தம். அங்காடி என்றால் பகல் நேர கடை. அங்காடிக்கு எண்கணிதம் 1, 8, 8, 6 இதெல்லாம் கூட்டாக 23. அதோட விதி என்கிறது 5. அங்காடி எண் விதி எண் 5. இருநிலம்னா உலகம். இருநிலத்துடைய பொருள் உலகம். இருநிலம் என்றால் உலகத்தை குறிக்கிறது. அந்த இருநிலத்துக்கு எண்கணிதம் 2, 5, 9, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்கிறது 9. இருநிலத்துடைய விதி எண் 9. எப்படி இருநிலம் என்றால் இந்தியாவுக்கு கீழே ஒரு உலக நாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். அதான் இருநிலங்கிறது உலகம். இருநிலம் உலகம். அந்த இருநிலமாக இருந்தாலும் அவை 9 கிரகத்துக்கு கட்டுப்பட்டது தான். இருநிலமும் 9 நவகிரகத்துக்கும் கட்டுப்பட்டது தான். அதுதான் 9வது விதி எண்ணை குறிக்கிறது. வசி என்றால் மழையை குறிக்கிறது. வசி மசி நசி மசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மந்திரத்தில். அந்த வார்த்தையில் வசி மழையை குறிக்கிறது. வசிக்கு என்கிறதும் 5, 4 அதெல்லாம் கூட்டினாக்கா 9. அதாவது வசியோட விதி எண் 9. 9வது எண்கிணத்தை அந்த மழை வருகிறது. அப்போ 9வது எண்கிணத்தில் தான் 9 நவக்கிரகத்திலையும் கட்டுப்பட்டது தான் அந்த வசி மழை. வளவைக்கு 3 எழுத்து 5, 4, 9 இதெல்லாம் கூட்டாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. வளவை என்றால் தெய்வத்தன்மை உடையது. தெய்வத்தன்மை. வளவை என்றால் தெய்வத்தன்மை. நோலை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு 2 எழுத்து. நோலைக்கு 4, 8 அதோடைய விதி என்கிறது 12. கூட்டால் விதி எண்ணும் 3. அப்போது நோலை என்றால் எள்ளுருண்டைன்னு பேர். நோலை அந்த காலத்தில் நோலைன்னு சொல்லியிருக்காங்க. நோலை என்றால் எள்ளுருண்டை குறிக்கிறது. சொக்கநாதர். அடுத்தது சொக்கநாதர்னா சொல்லலை, ஆனால் இப்போ தற்காலிக சொல்லப்படுகிறது. சொக்கநாதருக்கு 6 எழுத்து 5, 7, 1 6, 7, 9 அதெல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதி என்கிறது 8. சொக்கநாதருடைய விதி எண் 8. கைலாசநாதர் சொல்லியிருக்கலாம். கைலாசநாதருக்கு 5, 2, 6, 7, 9 இதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்கிறது 2. கைலாசநாதருடைய எண்கணிதம் விதி எண் 2 குறிக்கிறது. கோவலனுக்கு 4 எழுத்து. கோவலனுக்கு 4 எழுத்து. அதுக்கு ஒரு எண்கணிதம் 6, 5, 4, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. கோவலன் 3வது விதி எண்ணில் இருக்கிறது. அது ஒரு தெய்வத்தன்மையான விதி எண் கோவலன். அடுத்தது கண்ணகி. கோவலன் கண்ணகி. மாதவிக்கு 3 எழுத்து 8, 7, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அது விதி என்கிறது 3. மாதவிக்கு பாருங்கள் 3வது விதி எண் குறிக்கிறது. கோவலன் எப்படியோ அப்படியே மாதவிக்கும் அந்த விதி எண் 3ஐ குறிக்கிறது. மணிமேகலைக்கு 5 எழுத்து 1, 7, 2, 1, 8 இதெல்லாம் கூட்டாக்க 19. அது விதி என்கிறது 1. மணிமேகலையுடைய விதி எண் 1. 1, 5, 9 இதெல்லாம் திரிகோணம். 5ஆவது புத்திரஸ்தானம். அப்போ மணிமேகலை 1. அப்போ மணிமேகலையுடைய விதி எண் 1. அவங்க ஆசிரமத்தை போய் சேர்ந்ததெல்லாம் அது விதி எண்ணை 1ஐ குறிக்கிறது. மணிமேகலை. அடுத்தது சாத்தனார் 1, 4, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டா 28. அது விதி என்கிறது 1. சாத்தனாருக்கு 5 எழுத்து. அதோடைய விதி என்கிறது 1. சாத்தனாங்கிறது அந்த சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட ஆசிரியர்.
அதாவது சாத்தனார். கண்ணகி கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை. இந்த கதையெல்லாம் எழுதப்பட்ட கதை கிடையாது, அது நடந்த கதை, நடந்ததுதான். அதை ஒவ்வொரு இடத்திலும் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் சேகரித்து எழுதப்பட்டவர் சாத்தனார். சாத்தனாருடைய விதியின் 1. கபலீகரம். கபலீகரத்தினுடைய கபலீகரம் 6 எழுத்து. 195 137 இதெல்லாம் கூட்டினா 26. விதி என்கிறது 8. பாருங்கள், 8வது என்கிறத்தில் வருகிறது கபலீகரம். 8வது என்கிறது தான் மனசு வச்சால் கபலீகரமாக ஆக்கிவிடும். அதான் 8வது விதி எண். அது வந்து பெரிய கிரகம், மறைவிடை கிரகம் என்று சொல்லப்படுகிறது. காலரா. காலராவுக்கு வந்து 3 எழுத்து. 841 அதெல்லாம் கூட்டினாக்கா 13. அது விதிங்கிறது 4. காலரா. காலரா வந்து 4வது விதி எண்ணில் வருகிறது. அந்த காலராலாம் சரியான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. காலரா. காலராவோட விதி எண் 4. அதுக்குரிய கிரகமும் சரிதான். தடுப்பூசி 5. தடுப்பூசிக்கு வந்து 5 எழுத்துக்கள். 7 7 6 9 4 இதெல்லாம் கூட்டினாங்க 33. அது விதி என்கிறது 6. தடுப்பூசியுடைய விதி 6. அந்த 6ஆம் இடம் தான் பிணி பீடை அப்படிங்கிறலாம். அதான் அந்த நோய்க்கு தடுப்பூசி சொல்லப்படுகிறது. 6வது விதி எண். 6வது விதி எண்ணு தான் ஊசி இன்ஜெக்ஷன் போடக்கூடியது. காய்ச்சல். காய்ச்சலுக்கு வந்து 5 எழுத்து. 8 8 9 3 1 இதெல்லாம் கூட்டினா 29. அது விதி என்கிறது 1. காய்ச்சல். காய்ச்சலுடைய விதியின் 2. ஒருத்தர் காய்ச்சல் வருது அப்படின்னாக்கா 2ஆம் இடத்து தான் குறிக்குது. அடுத்தது அம்மை. அம்மைலாம் அம்மைக்கு 3 எழுத்து வருகிறது. 1 7 5 இதெல்லாம் கூட்டாங்க 13. அது விதிங்கிறது 4. அம்மைக்கு வந்து 4வது விதி எண்ணில் வருகிறது. அம்மையெல்லாம் சனி பகவான் பார்த்து செய்கிறது தான் அம்மையெல்லாம். அதுக்கு தான் அம்மையெல்லாம் வந்துட்டாக்கா உடனே சும்மா மகமாகி தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி கும்பிட்றாங்க. அம்மையெல்லாம் வந்தாக்கா. அம்மைக்கு 3 எழுத்து. அதோடைய விதிங்கிறது 4. அப்போ சனி பகவான் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது. அப்போ சனினால் தான் பொதுவாக வந்து அம்மையை ஏற்படுத்துகிறது. அந்த அம்மைக்கு தான் சனி பகவானுக்கு சனி பகவான் பார்த்து தான் அந்த அம்மையை ஏற்படுத்து. அது வந்து மகமாயி பேரில் தண்ணி ஊற்றி இறக்குறாங்க. வாய்ப்பு. வாய்ப்புக்கு வந்து 4 எழுத்து. 3 8 6 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதிங்கிறது 1. வாய்ப்பு. வாய்ப்புன்னா பலர்கள் வந்து எத்தனையோ வகைக்கு எத்தனையோ ஒரு காரியத்துக்கு மெனக்கிடுவாங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்பு என்ற ஒரு எண்கணிதம் தான் அவர்களை உருவாக்கி நல்ல நிலைக்கு கொண்டு போய்விடும். வாய்ப்பு தான் மனிதனுக்கு வந்து முக்கியமாக பயன்படுகிறது. அந்த வாய்ப்புன்னு ஒரு வார்த்தை இல்லைன்னு வச்சுக்க எந்த மனிதனும் கரையேற முடியாது. வாய்ப்பு, அந்த வாய்ப்புங்கிற வார்த்தை தான் மனிதனை முன்னுக்கு கொண்டு செல்கிறது. பின்னுக்கு தடுத்தால் தான் முன்னுக்கு கொண்டு போய் செய்ய நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதும் வாய்ப்பு தான். வாய்ப்புக்கு வந்து 3 8 6 2 அதோடைய விதி என்கிறது 1 தான். அப்போ வாய்ப்பில் திரிகோணம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் வாய்ப்புடைய விதி எண் 1. 1க்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. 1 வந்து ரொம்ப நல்ல அருமையான எண்கள் தான் வாய்ப்பு. வாய்ப்பு பார்த்து தான் ஒரு மனிதனை நல்ல நிலைக்கு கொண்டு போய்விடும். கோமியத்துக்கு 4 எழுத்து. 6 2 2 7 மொத்தம் கூட்டினா 17. அது விதிங்கிறது 8. கோமியம்னா 8வது எண்கிறது. 8வது எண்கிறத பார்த்து தான் தோஷத்தை கழிக்கிறது, தீட்டை கழிக்கிறது. சூரிய வட்டத்துக்கு வந்து 7 எழுத்து. 3 4 2 5 2 5 7 இதெல்லாம் சூரிய வட்டம். இதெல்லாம் கூட்டினாங்க 28. அதோட விதிங்கிறது 1. சூரிய வட்டம் என்கிறத 1இல் வருகிறது. சந்திர வட்டம் 8 எழுத்து. 3 5 8 3 5 2 7 5 7 இதெல்லாம் கூட்டாங்க 38. அதோடைய விதி என்கிறது 2. மேலதாளம் 5 எழுத்து வருகிறது. 2 7 5 7 7 இதெல்லாம் கூட்டாங்க 28. அதோட விதி என்கிறது 1. அப்போது சூரிய வட்டம் சந்திர வட்டம் பிடிக்க 32 மேல வாத்தியங்கள் முழங்குகிறது. அந்த காலத்தில் முழங்கியது. இப்போ எத்தனையோ இசைக்கருவிகள் மாதிரி எத்தனையோ மேலதாளங்கள் அடிக்கப்பட்டு வருகிறது. நான் அறியல மாட்டோம். திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிறத வள்ளுவர். நன்றி, வணக்கம்.